Hi all, welcome to My Ambrosia. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீகன் க்ரீம் கேரமல் ஆர் கேரமல் ஃப்ளான்னு சொல்லலாமா இல்லை கேரமல் புட்டிங்னு சொல்லலாமா. ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தாங்க. அண்ட் இதோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கஸ்டர்ட் க்ரீம் வித் வெண்ணிலா அண்ட் மேலே வந்து மெல்டட் கேரமல் வரும். அண்ட் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஆசமாக இருக்கும். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். For that you need half a cup of sugar. ஒரு பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க without any water. ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்மளோட சுகர் கிறிஸ்டல்ஸை வந்து மெல்ட் பண்ணணும். இட் வில் டேக் அரவுண்ட் 6 to 10 minutes. அண்ட் அப்படியே அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு சிரப்பி கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வரும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வரும்போது யூ கேன் டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட். ஒரு 1 minute நம்ம எக்ஸஸாக விட்டோம்னா கூட நம்ம கேரமல் ஓவர் குக் ஆயிரும். தென் யூ வில் கெட் ஸ்லைட் பிட்டர் டேஸ்ட். சம் பீப்புள் ப்ரிஃபர் தட், பட் ஐ திங்க் இந்த ஒரு ஆம்பர் கலர் வருது இல்லையா, ஸோ அந்த இது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜ் ஃபார் கேரமல். ஸோ கேரமல் நம்ம பண்ணும்போது ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது கண்டினியூஸாக. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஸ்க் மட்டும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல் பண்ணிவிட்டு நம்மளோட ராமிக்கின்ஸில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் தேன் யூஸிங் வாட்டர் அண்ட் சுகர். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபார் தட் யூ நீட் எனி கைண்ட் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் மில்க். அண்ட் நான் வந்து ஓட் மில்க் ஆர் சோய் மில்க் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்வீட்னராக பார்த்தீங்கன்னா மேப்பிள் சிரப், யூ கேன் ஆல்சோ யூஸ் சுகர், வெண்ணிலா, கோகனட் க்ரீம் அண்ட் அகர் அகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் நம்மளோட மில்க், கோகனட் க்ரீம், மேப்பிள் சிரப், அகர் அகர் அண்ட் கார்ன்ஸ்டார்ச்சை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்தவித லம்ஸும் இல்லாமல் அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏன் கோகனட் க்ரீம் ஆட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் கோகனட் மில்க் அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலி வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளான் வந்து எக் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி தரும். சின்ஸ் நம்ம வீகன்கிறதுனால எக்குக்கு பதிலாக அதே டெக்ஸ்டர் நமக்கு வந்து எதில் வரும்னா அந்த க்ரீமில் இருக்க ரிச்னஸும் அண்ட் அகர் அகர் கொடுக்குற அந்த அந்த ஒரு ஃபர்ம் டெக்ஸ்டரும் தான் வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ளானோட அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். ஸோ அதனால தான் கோகனட் க்ரீம் அண்ட் அகர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் கோகனட் மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கோகனட் மில்க் யூஸ் பண்ணாதீங்க, கோகனட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு ஸ்வீட்னராக வந்து சுகர் கூட ஆட் பண்ணலாம். சின்ஸ் நம்ம கேரமலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இதுலேயும் க்ரீம்லேயும் வந்து சுகர் போடும்போது எக்ஸஸாக ஸ்வீட் ஆகும், ஒரு மாதிரி சாஷியேட்டிங்காக இருக்கும். அதனால வந்து நான் வந்து மேப்பிள் சிரப் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நம்ம கார்ன்ஸ்டார்ச் வந்து பேஸில் வந்து செட்டில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ மிக்ஸ் இட் ப்ராப்பர்லி பிஃபோர் ஹீட்டிங். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து அது திக்கன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இட் வில் டேக் அரவுண்ட் 10 minutes. ஸோ இது ஒரு 10 minutes ப்ராசஸ் தான். அண்ட் இது எப்படி நம்ம வந்து ப்ராப்பர் டெக்ஸ்டரில் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் அந்த க்ரீமில் டிப் பண்ணும்போது அது ப்ராப்பராக கோட் ஆகணும், ரொம்ப லிக்விடியாக இல்லாமல் கோட் ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட க்ரீம் ரெடி அப்படின்னு அர்த்தம். டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட் அண்ட் ஆட் 2 teaspoons ஆஃப் வெனிலா. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்மளோட ராம்கின்ல போர் பண்ணக்கூடாது. ஒரு 5 minutes வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். 5 minutesக்கு அப்புறம் போர் பண்ணோம்னா நம்மளோட க்ரீம் கேரமல் வந்து பிரேக் ஆகாமல் வரும். ஸோ நான் அந்த 2 இதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஒரு 5 minutes விட்டதுக்கப்புறம் நம்மளோட கேரமல் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாஸ் பவுல்லையோ இல்லை ராமிக்கின்லையோ நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வந்து நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விடணும். செட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 minutesக்கு அப்புறம் நம்ம கிளிங் ஃப்ளேம் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். மினிமம் 8 hours கண்டிப்பாக இது வந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆர் எல்ஸ் நீங்கள் ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா வெரி பெட்டர். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ராமிக்கின்லேருந்து எப்படி இருக்குன்னு. மேலே இருக்க நம்மளோட அந்த கேரமல் பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகி அந்த இதில் வருது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட வீகன்
கேரமல் ஃப்ளான் இஸ் ரெடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, நான் இம்மீடியட்டா வந்து கேரமல்ல செட் பண்ற அந்த கிரீம வந்து ஊத்துனது, போர் பண்ணது. ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரேக் ஆகி வரும். பார்த்தீங்களா? ரொம்ப அந்த டாப்லலாம் பயங்கரமா கிராக் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கிரீம் ரெடி பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்து, அதுக்கப்புறமா நம்ம கேரமல்ல வந்து செட் பண்ணணும். டேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. பட் அதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிராக்ட் டாப்ஸ் வரும். அது ப்ராப்பரா செட் ஆகாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ராமிகின்ல போர் பண்ணுது. இஃப் யூ லைக் டூ நோ மோர் அபவுட் வீகன் பேக்கிங், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.